இப்போ இந்த சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போது அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய இன்டிஜர்ஸ் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2 எடுத்துக்கலாமா? இப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதெல்லாமே மல்டிபிள் பை 2, 3, 4ன்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட் டேர்மோட 2ஐயும் செகண்ட் டேர்மோட 3ஐயும் தேர்ட் டேர்மோட 4ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். டோட்டல் அப் டு 74 கொடுத்துருக்கோம். டோட்டல்னால் என்ன அர்த்தம்னா சம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது ப்ளஸ் இதோட வேல்யூ என்னது 74. இப்போது 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் இது இப்படி மல்டிபிள் பண்ணுறோம். 3 ப்ளஸ் 4x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 74. இங்கே ஒரு எக்ஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடலாம். அப்போ எவ்வளோ வரும்? 9x ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 74. இப்போ 9x ஈக்குவல் டு 74 மைனஸ் 11. 9x is equal to 63. அப்போ x is equal to 63 by 9 அடிச்சு கொடுத்தோம்னா 7. அப்போது அடுத்தடுத்த டேர்ம் என்ன? ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சோன்னா அடுத்து ஈஸி தானே. 7, 8 and 9. இதை இப்படியே பண்ணி பார்க்கலாம். அப்படியே இதில் போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2ல் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். therefore the answer வந்து 7, 8 and 9. இப்போ இந்த சம் பாருங்க. the sum of a 3 consecutive odd number is 75. which is the largest among them அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆட் நம்பர் வந்து சம் பண்ணோம் அப்படின்னா 75 ஆகுமா? அதில் எது பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இந்த மாதிரி வேர்டு வந்து கொஸ்டினில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2, 4 அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இஸ் 75. இது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்காங்க? சம்முன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே நடுவில் என்ன ஒரு ப்ளஸ் வரும். ஓகே, எக்ஸ் அப்போ 3x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 75. 3x ஈக்குவல் டு 69 வருமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? 23. எக்ஸோட வேல்யூ 23. அப்போ அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன? 25 and 27. இதில் எது வந்து லார்ஜஸ்ட் அமாங் தம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? 27.